வார்த்தை இருக்குது. என்னன்னா, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை என்ன பண்ணுமா? பிரயோஜனப்படுத்தணும். படுத்துக்க, அப்படியே படுத்துக்க, மடியில படுத்துக்க, உச்ச எடுத்து நிச்சுக்க. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் பெரிய பையன், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை என்ன பண்ணுமா? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல போறேன். சரியா? அப்ப நாட்கள்னா என்ன? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள்? 30 அல்லது 31. சரியா? வெரி குட். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த வேத வார்த்தை சொல்லுது வேதாகமத்துல, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை என்ன பண்ணுமா? நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். அப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் பொல்லாத நாள் தான். நம்ம வீட்டுல இருக்கிறோம், நம்ம அம்மா அப்பா சாப்பாடு போட்டு நம்மள என்ன பண்றாங்க? நல்ல உணவு கொடுத்து, நல்ல நமக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் கொடுத்து நம்மளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. எதுக்கு? நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க. சரிங்களா? நல்ல அறிவு பிள்ளை நல்லா படிச்சு ஒரு மேல வேலைக்கு போகணும், நல்ல உயர் உத்தியோகத்துக்கு போகணும், நம்மளை போல பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக உங்களை என்ன பண்றாங்க? அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்களுடைய கஷ்டத்தை வெளியில காட்டி கொள்ளாம உங்களை நல்லா படிச்சு அழகு பார்க்கணும், ஒரு பெரிய உத்தியோகத்துல உட்கார்ந்து கை நிறைய சம்பளம் வாங்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்க? அவங்க வருத்தப்பட்டு, அவங்க கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணி உங்களை பள்ளிக்கூடத்துல அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? கைகளை கொடுங்க. அப்போ அவங்க படுற கஷ்டம் ஒரு சில பேருக்கு தெரியும். அம்மா அப்பா இப்படி கஷ்டப்படுறாங்களே, அம்மா அப்பா இப்படி கஷ்டப்படுறாங்களே, வயக்காட்டுல வேலை செய்யறாங்களே, அல்லது வியாபாரம் பண்றாங்களே, இல்ல மளிகை கடை வச்சு கஷ்டப்படுறாங்களே, இப்படி பல விதத்துல என்ன பண்றோம்? நீங்க யோசிக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? அப்போ அவ்வளவு பணமும் லேசா வரல. அவங்க கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு சம்பாத்தியம் பண்ணி உங்களை பள்ளிக்கூடத்தை அனுப்பி வச்சு பிள்ளை நல்லா படிச்சு மேல உத்தியோகத்துக்கு போன அழகு பார்க்கறதுக்காக தன்னுடைய வருத்தங்களையும் கஷ்டங்களையும் உள்ளே புதைச்சி வச்சுக்கிட்டு வெளிப்பிரகாரமா அவங்களை சிரிச்சு பிள்ளை நல்லா இருக்கட்டும், சாப்பிடு சாமி, உங்களுக்கு காய்ச்சல் வந்தா துடிச்சு போறாங்க பெற்றவங்க. ஆமா இல்லையா? உங்களுக்கு காய்ச்சலோ, நோய் நொடியோ, வியாதியோ, இல்ல கட்டியோ, ஏதோ ஒரு ப்ராப்ளம் உங்க சரீரத்துல உண்டாகும் போது உங்களை பெற்றவங்க என்ன பண்றாங்க? துடிச்சு போயிடுறாங்க. ஐயோ, என் பிள்ளைக்கு வந்துருச்சே, என் பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துருச்சு, என் பிள்ளைக்கு அம்மா நோய் வந்துருச்சு, என் பிள்ளைக்கு அடிபட்டானே, என் பிள்ளை பைக்ல போகும்போது கீழே விழுந்துட்டானேன்னு சொல்லி பெற்றவங்க என்ன பண்றாங்க? துடிக்கிறாங்க. ஏன் அந்த துடிப்பு வருது? உங்க மேல அவ்வளவு அக்கறை, அவ்வளவு பாசம். இன்னும் சொல்ல போனோம்னா, தான் கஷ்டப்பட்டாலும் தான் வருத்தப்பட்டாலும் என்ன செஞ்சாலும் என் பிள்ளை, பெற்றெடுத்த பிள்ளை எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவங்க என்ன பண்றாங்க? உழைச்சி உங்களோட மேல முன்னுக்கு வரும் சொல்லி அழகு பார்க்க துடிக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? அப்போ அவங்களுடைய நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தீங்கான நாட்கள் தான். ஏன் தீங்கான நாட்கள் சொல்ல வரேன்? சரிங்களா? அவங்க கஷ்டப்படுறாங்க. வயக்காட்டுலையும், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோட்டல்லையும் வியாபாரம் செய்யும் போதும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாங்க? இப்போ சச்சின் வீட்டில் ஹோட்டல் நடத்துறாங்க, ஒரு 50 பேருக்கு 100 பேருக்கு இட்லி செய்வாங்க. அந்த 100 பேர் வந்தாதான் உங்களுக்கு லாபம். அந்த 100 பேர் வராம ஒரு 10 பேர் மட்டும் 20 பேர் வந்தா மீதி இட்லி என்னதுங்க? வேஸ்ட். இவங்க வியாபாரம் பண்றாங்க. யாரு? தீபக் வீடு. அப்போ அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு அரிசி போட்டு பணியாரம் சுட்டு வைப்பாங்க. அந்த பணியாரத்துக்கு வேண்டிய ஆட்கள் வந்தா தான் லாபம் நமக்கு. அந்த பணியாரத்துக்குரிய ஆட்கள் வரலன்னா அவங்களுக்கு அன்னைக்கு நஷ்டம். ஆமாவா இல்லையா? அதே போல மளிகை கடை வச்சிருக்கிறான் இவன் ஆதித்யா. அப்போ அவங்க அப்பா சரக்கு வாங்கி போட்டிருப்பாரு. சரக்கு வாங்கி போட்டு அதற்குரிய ஆட்கள் வந்தாதான் அவங்க அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கும். சரக்கு வாங்கி அப்படியே ஓடாம இருந்துச்சுன்னா இதாவது வியாபாரம் நஷ்டமா இருக்கும். அப்போ நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நாளும் உங்க பெத்தவங்க உங்களுக்காக போராடுறாங்க. ஒவ்வொரு நாளும் உங்க பெத்தவங்க உங்களுக்காக என்ன பண்றாங்க? தாமரை போராடுறாங்க, பிள்ளைக்கு நல்லா இருக்கணும். அததான் வேதாகமா சொல்லுது. நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதால் காலத்தை என்ன பண்ணுமா? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? என்னுடைய வாழ்க்கை தீங்கா முடிஞ்சிருச்சு, என் காலம் முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை ஓடி போச்சு, பிறந்திருக்கிற என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்க இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். என்னுடைய காலங்கள் போல, என்னுடைய நாட்களை போல, நான் வாழ்ந்த வாழ்க்கை போல என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது, அவங்களுடைய காலங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் உங்களை பிரயாசப்பட்டு இந்த டியூஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சொல்றது புரியுதா?
அவங்க பிரயாசப்பட்டு டியூஷனுக்கு அனுப்புவாங்க. அப்போ அவங்களுடைய நாட்கள் எல்லாம் தீங்கா முடிஞ்சிருச்சு, வாழ்ந்து முடிச்சுட்டாங்க அவங்க பெற்றவங்க. இப்ப யாருக்காக வாழ்றாங்க? உங்களுக்காக தான் வாழ்றாங்க. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா படிக்கணும், நீங்க அறிவு பெருத்து நல்லா உயர் பதவிக்கு போகணும், நல்லா ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசணும், நல்லா நாலேஜோட இருக்கணும் அப்படிங்கிறத தான் அவங்களுடைய நாட்டு முடிஞ்சிருச்சு, ஓடி முடிச்சுட்டாங்க வாழ்க்கை. ஆனா இப்ப யாருக்காக உழைக்கிறாங்கன்னா, எங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஆனா நாங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க வாழ்க்கை தீங்கான வாழ்க்கையா முடிஞ்சாலும் உங்க வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையா இருக்குன்னு தான் அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு உங்களுக்கு சம்பாதிக்கம் பண்ணி உங்க ஸ்கூலுக்கு அனுப்பி டியூஷனுக்கு அனுப்பி படிக்க வச்சு ஒரு அழகு பார்க்குறாங்க. தம்பி நான் சொல்றது புரியுதா? அப்போ இந்த வழக்கத்துல இந்த காலகட்டங்கள்ல நீங்க என்ன கற்றுக்கொள்றீங்களோ, என்ன நீங்க உங்க மனதுல வந்து வளர்த்து கொள்றீங்களோ, அதுதான் உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். அம்மாவாடிங்களா, உதாரணமா பொய் சொல்ல இப்ப பழகினீங்கன்னா நீங்க உங்களுக்கு வாழ்க்கை முடிய வரைக்கும் பொய் சொல்லுவீங்க. திருட இன்னைக்கு பழகினீங்கன்னா உங்க திருட்டு பழக்கம் உங்க வாழ்க்கை முடிகிற வரைக்கும் திருட்டு பழக்கமா இருக்கும். சரியா? பிறரை கெடுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சியானது உங்க கடைசி காலம் வரைக்கும் பிறரை கெடுத்துக்கிட்டே இருப்பீங்க. பிறர் மேல பொறாம கொண்டீங்கன்னா உங்க கடைசி காலம் வரைக்கும் நீங்க வாழ்ந்து பெரிய பெரிய உங்களுடைய குடும்பம் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படியும் பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அம்மாவா இல்லையா? அப்போ இந்த சின்ன வயதுல ஆதித்ய கவனி, இந்த சின்ன வயதுல நீங்க எதை உங்க மனதுல விதைக்கிறீங்களோ அதுதான் பின்னால பலனா உங்களுக்கு வரும். பின்னால உங்களுக்கு பலனா வரும். ஒருவேளை விளையாட்டு குணமா இப்ப இருக்கலாம், அது வந்து உங்களுடைய இயல்பு, உங்களுக்கு உண்டான ஒரு இயல்பு, அது சிறு பிள்ளைகளுக்கு உண்டான இயல்பு, அது தப்புன்னு நான் சொல்ல வரல. அதே சமயத்துல அந்த விளையாட்டு சாதுரியமா இருக்கணும், ஞானமா இருக்கணும். அந்த விளையாட்டு பிறரை துன்புறுத்தக்கூடியதா இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பாரு, ஜஸ்வந்த் இருக்கிறான், அவனை ஏதோ சூற ஏதோ சொல்லிவிட்டீங்க, அவன் மனசு கஷ்டப்பட்டுச்சு, போய் என்ன பண்ணிட்டான், அம்மாட்டா ஆயாட்டா போய் சொல்லிட்டான். அப்போ விளையாட்டு தான், ஆனா அவன் மனசு என்ன பண்ணுதுங்க, நம்மளுக்கு சூரன்னு சொல்லிட்டாங்க, நம்மளை அழுக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மனசு என்ன பண்ணுது, நம்ம விளையாட்டு தான் சொன்னோம், ஆனா மனசு பாதிக்கப்பட்டு என்ன பண்றாங்க, உடனே போய் சொல்லிட்டான். அப்போ நம்முடைய விளையாட்டானது மற்றவங்க மனதை என்ன பண்ண முடியுது, புண்படுத்தக்கூடாது. விளையாட்டு விளையாட்டுதான் இருக்கணும், ஜாலியா தான் இருக்கணும். அதே விளையாட்டு ஒருத்தனை புண்படுத்தி, ஒருத்தனை கேவலப்படுத்தி, ஒருத்தனை அசிங்கப்படுத்தி, ஒருத்தனை வந்து பழி சொல்லி, சரியா, ஒருத்தனை நிந்திச்சு கேவலமா பேசி, அப்படி விளையாட்டு குணம் வேண்டாம் நான் சொல்ல வரேன். சொல்றது புரியுதா? ஸ்ரீ புரியுதா? விளையாடலாம், எல்லாம் சேர்ந்து விளையாடுங்க. ஆனா ஒருத்தனை மட்டுப்படுத்தி ஒருத்தனை உயர்த்தி அப்படி அந்த விளையாட்டு என்ன பண்ணா வேணாம், அது வேணாம். அது எல்லாத்துக்குள்ள என்ன பண்ணும், தாழ்வு மனப்பான்மை கொண்டு வந்து. சரியா? இது நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டாங்களே, உங்களுக்கு தெரியாது, ஆனா மனசுக்குள்ள பாதிப்பு இருக்கும். நம்ம எல்லாருக்கும் சொல்றாங்களே, நம்ம எல்லாருக்கும் கெட்ட பெயர் சொல்றாங்களே, நம்ம எல்லாருக்கும் அழுக்கு பெயர் சொல்றாங்களே, அப்படி உள்ளத்துல பாதிப்பாகி அதே அவனுக்கு வாழ்க்கையில விரக்தியை கொண்டு வந்துடும். அப்ப விளையாடும் போது விளையாட்டுல கூட என்ன பண்ணணும், நீங்க சாதுரியமா இருக்கணுமா? விளையாட்டு கூட எப்படி இருக்கணும், நீங்க சாதுரியமா இருக்கணும். விளையாட்டுல கூட எப்படி இருக்கணும், நீங்க சாதுரிய ஞானத்தோட என்ன பண்ணணும், விளையாடணும். அதே போல எவர் மனதையும் புண்படுத்தக்கூடியதா என்ன பண்ணக்கூடாது, நீங்க விளையாடக்கூடாது. சரியா? அதைத்தான் இந்த வேதாகம வசனம் சொல்லுது, நாட்கள் கொள்ளாதவையானதா. அப்ப இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு கடவுள் கிருபையா கொடுத்திருக்கிறார். இந்த உங்களோட போல பிள்ளைங்க பாருங்க, நல்ல கவனிங்க. உங்களுக்கு தான் பெற்ற அம்மா அப்பா இருக்காங்கய்யா, உங்களை போல பிள்ளைங்க ஆசிரமத்துல தாய் இல்லாம தகப்ப இல்லாம சொந்தம் இல்லாம பந்தம் இல்லாம இருக்கிற சொத்தை சாப்பிட்டு ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சுட்டு ஏதோ ஒரு காலேஜில் சேர்ந்து படிச்சுட்டு அவங்க வாழ்க்கை அம்மா அப்பா இல்லையேன்னு சொல்லுற தவிக்கிற தவிப்பு இருக்கு பாத்தியா, அது அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப நீங்க ஜாலியா இருக்கீங்க, உங்களுக்காக பரிந்து பேச, உங்களுக்காக விசாரிக்க உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, அம்மா இருக்காங்க இல்லைன்னா அப்பா இருக்காங்க இல்லைன்னா 2 பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா யாராவது மாமன் மச்சான் உறவு யாராவது இருக்கிறாங்க. ஆனா உங்களை போல அனாதை பிள்ளைங்க அவங்களுக்கு யாருமே இல்லை, அவங்களுக்கு யாருமே தெரியாது. அந்த அந்த வழிவகத்துல மிஸ்ஸுங்க தான் அவங்களுக்கு தாய் தவிர்ப்பாங்க, சோறு திம்பாங்க. அவங்க அழுதா கேட்க யாரும் இல்லை, அவங்க சிரிச்சா ஏன் சிரிக்க கேட்க ஆள் இல்லை. ஆனா அப்படிப்பட்ட இல்லாம உங்களுக்கு கடவுள் நல்ல தாய் தகப்பனை கொடுத்துருக்காரு, நல்ல அப்பாவை கொடுத்துருக்காரு, நல்லா சம்பாத்தியம் பண்ணி உங்களை படிக்க வைக்கிறதுக்கு கடவுள் ஒரு குடும்பத்துல ஒரு பிறப்பா அவங்களை பிறக்க வச்சிருக்கிறார். அவங்க இல்லையா? எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? உங்க குடும்பத்துக்காக நீங்க கடவுள்கிட்ட என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். ஆண்டவரே, கடவுளே, நான் இந்த குடும்பத்தை நான் பிறந்திருக்கிறேன், எனக்கு நன்றி. எங்க நல்ல அப்பாவை கொடுத்துருக்கீங்க, அம்மா இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு நல்ல அப்பாவை கொடுத்துருக்கீங்க, அப்பா இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு நல்ல அம்மாவை கொடுத்துருக்கீங்க. இல்லைன்னா அப்பா அம்மா